Krishna Srimad Bhagavatam Canto number 1 chapter number 19 ஸ்லோகா number 1 சூத கோஸ்வாமியின் வருகை. சுதவாச்சா மகீபதிஸ்து அததத் கர்ம கர்க்யம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதர்மனகம் அஹோ மயா நீசம் அனார்க்ய வதம் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. சூத கோஸ்வாமி கூறினார், வீடு திரும்பும் பொழுது புற்றமற்றவரும் சக்தி வாய்ந்தவருமான பிராமணருக்கு எதிராக தாம் வெறுக்கத்தக்க அநாகரிகமான செயலை செய்துவிட்டதை உணர்ந்த அரசர் இதை எண்ணி வருந்தினார். இப்போ ஒரு தண்ணி தாகம் எடுத்ததுக்காக போய் ஒரு செத்த பாம்பை அவர் கழுத்தில் போட்டது தப்பு இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் பண்ணக்கூடிய வேலையை அரசன் பண்ணது ஒரு பிராமணனுக்கு இழைச்ச ஒரு பெருந்தீங்கு என்று அரசர் வருத்தப்பட்டாராம். ஏன்னா அவர் நல்ல மனுஷனாக இருந்ததுனால அதை நினச்சி வருத்தப்பட்டார் அப்படிங்கிறாங்க. திருவம் ததோ மே கிருத தேவ ஹேலநாத் துரத்ரயம் வியாசனம் நாதி தீர்காத் தத் அஸ்து காயம் ஹி அக நிஷ்கிருதயாத் மே ஏதானா கூரியம் புனர் ஏவம் அத்த. இப்போ என்னன்னா, பரீட்சித் மகாராஜ் எண்ணினார், பகவானின் கட்டளையை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்துன்பம் இப்பொழுதே வரவேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும் என்பதுடன் இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்து விடாமல் என்னை பாதுகாத்து கொள்ளவும் கூடும். இப்போ நம்ம செஞ்ச பாவங்களுக்கு உடனே தண்டனை அனுபவிச்சா ஓகே தான், இல்லைன்னா நம்ம திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு நம்ம நரகத்துக்கு போகக்கூடிய தண்டனை நமக்கு கிடைக்கும். அந்த தண்டனை எனக்கு இப்பயே வரட்டும் அப்படின்னு அவர் என்றாராமா. அத்யைவா ராஜ்யம் பலம் ருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோ மே தகது அபத்ரஷ்ய புனர்ன மே பூத் பாபியசி தீர்திவிஜ தேவ கோப்யகம். பிராமண பண்பாட்டை, தெய்வீக உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்ததால் நான் மரியாதையற்றவனும் பாவமானவனும் ஆவேன். எனவே ராஜ்யமும் பலமும் செல்வமும் பிராமணத்தின் கோபத்திற்கு உடனே இரையாகக்கூடும். இதனால் எதிர்காலத்திலாவது இத்தகைய அமங்கலமான மனோபாவத்தால் நான் வழி நடத்தப்படாமல் இருப்பேனாக அப்படின்னு ராஜா தன்னைத்தானே சொல்லிக்கிறார். ந சிந்தயன் இத்தம் அதா ருணோத் யதா முனே சுதோக்தோ நிருதீஸ் தக்ஷகாயகம் சாது மேனேன சிரேன தாக்ஷக நலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். அரசர் இப்படி வருந்தி கொண்டிருக்கும் பொழுது முனிவர் புத்திரனுடன் முனிவனின் புத்திரனுடைய சாபத்தின்படி சர்ப்பராஜனின் கடியால் விளையப் போகும் தமது திடீர் மரணத்தை பற்றிய செய்தியை அரசர் பெற்றார். தாம் உலகை துறந்து விடுவதற்காக இதுவே காரணமாக இருக்கப் போகிறது என்பதால் இந்த நற்செய்தியை அரசர் வரவேற்றார். அதோ விகாயேமம் அமுதம் அமும்சலோகம் விமர்ஷிதேவ் ஹேயதயா புரஸ்ததாத் கிருஷ்ணநனாங்கிரி சேவாம் அதிமன்யமானக உபாவிஷத் பிராயம் அமர்த்திய நந்தியாம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் உன்னதமான அன்பு தொண்டு மற்றெல்லா முறைகளுக்கும் மேலாக கிடைக்கதற்கரிய பேறு என்பதால் பரீட்சித் மகாராஜன் தன் மனத்தை கிருஷ்ண உணர்வில் ஒருமுனைப்படுத்த உறுதி கொண்டு கங்கை நதிக்கரையில் அமர்ந்தார். இதான் இனிமேல் என்னென்ன செய்ய போகிறார் ராஜா, அவர் பண்ண பாவத்தை எப்படி சரி பண்ண போகிறாரு. இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு
அவர் வந்து கங்கை நதிக்கு போய் பாகவதம் வந்து கேட்க போகிறார் இனிமேல். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது. சேன் பண்ணுங்கோ. நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா.